ஸ்மார்ட்டா இருக்க. வெக்கப்படுறியா? உனக்கு வெக்கலாம் பட தெரியுமா ஆதி? நீ எப்படி இருக்க? எப்படி இருக்க நீ சொல்லு. கெஃபேல சுத்தி போட விடுவாங்களான்னு தெரியல, நானே அவ்வளோ கண்ணு வச்சிட்டேன். அப்படி இருக்க. பிரேக்கப் ஆகி 2 வருஷம் ஆகுது நமக்கு. இந்த 2 வருஷத்துல ஒரு தாட்டி கூட என் கூட பேசணும்னு தோணலையா ஆதி? டெய்லி தோணும். எங்க பேசினா இன்னும் ரொம்ப கஷ்டப்படுத்திடணும்னு பயந்தே பேச மாட்டேன். எனக்கும் அப்படிதான். டெய்லி காலையில் எழுந்திரிச்சோன்னே உனக்கு தான் குட் மார்னிங் மெசேஜ் அனுப்பணும்னு என் கை போகும். அதனால தான் உன் நம்பர் டெலீட் பண்ணிட்டேன். அப்போ உங்ககிட்ட என் நம்பர் இல்லையா இல்லையா? 9798223344. நம்பரை ஃபோன்ல இருந்து தான் டெலீட் பண்ண ஆதி. நாங்கள் ஆர்டர் பண்ணலையே. நான் தான் பண்ணலையா? உனக்கு பிடிச்சதான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இப்போ உன்னோட டேஸ்ட் மாறி இருந்தா வேற ஏதாவது ஆர்டர் பண்ணிக்கலாம். அப்போ பிடிச்சதா இப்போயும் பிடிக்கும் ஆதி. எதுவும் மாறல. இத்தனை நாள் மீட் பண்ண வராத தைரியம் இப்போ எப்படி வந்துச்சு ஆதி? நம்ம லவ்வுக்கு ஒரு ப்ராப்பர் க்ளோஷரே கொடுக்கல, அதான் இன்னைக்கு கொடுக்கலான்னு தோணுச்சு. என்னோட மேரேஜ் இன்விடேஷனோட. ஓ கங்க்ராட்ஸ். நம்ம லவ் பண்ணதை யோசிச்சு பார்த்தா சந்தோஷமா இருந்த நாட்களை விட சண்டை போட்ட நாட்கள் தான் அதிகம். ஏன் அப்படி சொல்ற? ஆமா இல்லையா, நான் உன்னை நிறைய கஷ்டப்படுத்தியிருக்கேன். உனக்கு அந்த ராகுல் இன்சிடென்ட் ஞாபகம் இருக்கா? பா, மறக்கிற இன்சிடென்ட்டா அது? ஆனந்தே, அதெல்லாம் ஆறு அடிக்கிற பால்ரா. ஒழுங்க ஆடுற. ஏய், எங்கடி இருக்க? ஏய் சாரிடா, எனக்கு ஒரு அர்ஜென்ட் வேலை வந்துருச்சு, நான் இப்போ போகணும். ஏண்டி, அதை நான் ஃபோன் பண்ணாதான் சொல்லுவியா? டேய் இப்போதான்டா சொன்னாங்க, ப்ளீஸ்டா கோச்சுக்காத. ஏய், உன்னை பார்க்கறதுக்காக இருக்க வேலையெல்லாம் விட்டு வந்தா நீ என்னடி இப்படி சொல்ற? அதான் சொல்கிறேன்ல, இப்போ தான் சொன்னாங்கன்னு. நான் அப்புறம் கால் பண்ணுறேன், பை. ஏய் ஏய், ஹலோ. ஏய், பேசின்னு இருக்கேன்ல, நீ பாட்டுக்கு கால் கட் பண்ற. அதான் வேலை இருக்குன்னு சொல்கிறேன் ஆதி. அப்ப எனக்கு வேலை இல்லையா? நீ தானடி சொதப்பன. சரி, எப்ப வேலை முடியும் உனக்கு? எனக்கு தெரியல ஆதி. இங்க பாரு, நீ என்ன பண்ணுவெல்லாம் தெரியாது. இப்ப வெளியே போகணும் நம்ம. முதல்ல நீ எங்க இருக்க? நான் இங்க இல்ல ஆதி, நான் எப்ப வருவேன்னு தெரியல. நான் உனக்கு முடிச்சிட்டு கூப்பிடுறேன், சரியா? ஏய், நீங்கள் டயல் செய்த எண் தற்போது பிஸியாக உள்ளது. நீங்கள் டயல் செய்த எண் தற்போது பிஸியாக உள்ளது. Currently switched off. ஏய், ஓத்த ஒழுங்கா ஆடுறா. ஏன் அமைதியா இருக்க? ஆதி கிட்ட சொல்லாதது ஒரு மாதிரி இருக்கு. அவன் டாக்ஸிக்கா இருக்கான், அதான் நீ சொல்லல. அவனை நான் டாக்ஸிக்னு சொன்னேனா? இப்போ அவனை பத்தி ஏதாவது பேசுனேன்னா நான் வண்டி விட்டு ஓகே இறங்கிடுவேன். ஓகே கூல். ஆதி வர மாதிரி இருக்கு. ஆதியே தான். வண்டியை நிப்பாட்டு ராகுல். இதான் அர்ஜென்ட் ஒர்க்கா? அதுக்கு தான் போயிட்டு இருக்கேன் ஆதி. இவன் கூட என்ன வேலை உனக்கு? லீ, ஐ எம் லீவிங். ஹேய், நானே அவளை அப்படிலாம் கூப்பிட்டது இல்லடா. ப்ரோ, பார்த்து பேசுங்க. ஆதி, உன்கிட்ட நான் அப்புறம் பேசுறேன்.
நீ தான் வெளியே போலான்னு கூப்பிட்ட. அப்புறம் ஒர்க் இருக்குன்னு நீ ஏன் சொன்ன? இப்போ இவன் கூட சுத்திட்டு இருக்க. இதுல எது உண்மை? உண்மையாவே வேலை இருந்துச்சு. ஓ ஓகே, சரி சரி வா, நம்ம வீட்டில் போய் பேசிக்கலாம். இல்ல வா. லியா, நமக்கு நிறைய வேலை இருக்கு. அவருக்கு அப்புறம் சொல்லி புரிய வச்சுக்கலாம். இப்போ நம்ம கிளம்பலாம் வா. ஆதி ஆதி ப்ளீஸ் ஆதி, என்ன பண்ற நீ? ஆதி எல்லாரும் பாக்குறாங்க, பிரச்சனை பண்ணாதன்னு சொல்றேன்ல. அவன் அடிக்காத ப்ளீஸ். ஆதி ப்ளீஸ் ஆதி, அவன் அடிக்காத ஆதி, யாரும் பிரச்சனை பண்ணாத ஆதி. டேய், இப்ப எதுக்கு நடிச்சிட்டு இருக்க? போய் சொல்லிட்டு ஊருக்கு இருக்க போனல, அப்ப தெரியல அதெல்லாம். உனக்கு அவன் தான் வேணும்னா அவன் கூட போக வேண்டியது. அடி வாங்கினது அவன், உனக்கு கட்டு போட்டுட்டு இருக்கேன்ல, என்ன சொல்லணும்? நீ எல்லாம் என்ன ஜென்மம்? மூணு ஸ்டிச்சஸ். யாருக்கு? ராகுலுக்கு. அவசரப்பட்டுட்டேன். ஆக்சுவலி நீ அன்னைக்கு ஏன் போய் சொன்ன? எங்க போன? பா, இப்பதான் உனக்கு கேட்கணும்னு தோணுதுல. உன் கூட வெளியில போலான்னு கிளம்பும் போதுதான் மேனேஜர் ஒரு கிளைண்ட் ஒர்க்கா ராகுல் கூட போக சொன்னார். அது தெரிஞ்சா ஒன்று அவன் கூட போவேனான்னு சொல்லுவேன், இல்லைன்னா நானும் உன் கூட வருவேன்னு சொல்லுவேன். அண்ட் பிளான் கேன்சல் ஆன டென்ஷனில் இருந்த, அதான் மறைச்சிட்டேன். நீ மறைச்சதுல தப்பு இல்லை. நீ மறைக்கிற மாதிரி நான் பண்ணியிருக்கேன்ல, அதான் தப்பு. இல்லை, என் மேலேயும் தப்பு இருக்கு. உனக்கு அவன் கூட பேசுறது பிடிக்கலன்னு தெரிஞ்சும் நான் அவன் கூட ஒன்றும் பேசியிருக்க கூடாது. இல்லை, அன்னைக்கு வேற யாருன்னா அனுப்பியிருக்கணும். ஆனால் அது தெரிஞ்சா கோவப்படுவேன்னு மறைச்சேன்னு தவிர மற்றபடி உன்னோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கவே இல்லை. பட் நான் உன்னை நம்பி இருக்கணும்ல. உன்னோட வேலை பார்க்குற ஆளை நம்பலை, ஓகே. பட் என்னோட ஆளை நம்பி இருக்கணும்ல. அது அன்னைக்கு பொசசிவ்னஸ்க்கும் சந்தேகத்துக்கும் வித்தியாசம் தெரியல, அதான். ஆனால் நீ அவனை பற்றி நினச்சதும் கரெக்ட் தான். பழகுன கொஞ்ச நாளே அவனை நீ விட்டுரு, நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா தெரியுமா? ஏன் சிரிக்கிற? இல்லை இல்லை, இது நீ அன்னைக்கே என்கிட்ட சொல்லியிருந்தா அவன் மூஞ்சில போட்ட 3 தையல் 6 தையலாக இருக்கும். சொல்லியிருப்பேன். இப்போ இருக்கிற பொறுமையும் பக்குவமும் அப்போ இருந்திருந்தா. ஆனால் உனக்கு நம்ம லவ் பற்றி யோசிச்சா இந்த விஷயந்தான் மைண்டுக்கு வருதுல்ல. ஆனால் எனக்கு என்ன தெரியுமா மைண்டில் ஓடும்? நினச்சேன், என்னடா ஃபோனுக்கு மெசேஜுக்கு எதுக்குமே ரிப்ளை இல்லையே, ஒரு வேளை ஜுரமாக இருக்குமோன்னு நினச்சேன். ஜுரமே தான். வீட்டில் யாரும் இல்லை? அப்பா அம்மா எங்க? அப்பா அம்மா கோயிலுக்கு வெளில போயிருக்காங்க. வர 2 நாள் ஆகும். ஓ, வர 2 நாள் ஆகுமா? என்ன? சரி, மாத்திரை போட்டியா? சாப்பிட்டியா? சாப்பிடலையா? ஒரு நிமிஷம் இரு. டேய், எங்கடா போற? ஆ, ஏன்? மாத்திரை போட்டா தூக்கம் வரும்டா. அதுக்கு தானடி மாத்திரை போடுவாங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு. அது எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ இப்போ தூங்கு. என்ன பார்த்துப்ப?
எனக்கு பிடிச்ச எல்லாத்தையும் ஒரு பக்கம் வச்சுட்டு இன்னொரு பக்கம் உன்னை வச்சா கண்ணை மூடிட்டு உன்னை தான் சூஸ் பண்ணுவேன். அவ்வளோ. சரி தூங்கு. ஆ லியா, லியா எந்திரி. லியா, ஹேய் லியா, 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 ஹே லியா எந்திரி. லியா எந்திரி. லியா, லியா என்னாச்சு உனக்கு? லியா ஹலோ டாக்டர். அவங்கள செக் பண்ணதில் டைஃபாய்டு மாதிரி இருக்குது. ஒரு 2 நாள் போகட்டும், அதுக்கப்புறம் சரியாகலன்னா அட்மிட் பண்ணிக்கலாம். அவங்கள பார்த்துக்குங்க. என்னடி மயங்கிட்ட? நான் பயந்துட்டேன்டி. பயப்படாத, அவ்வளோ சீக்கிரம்லாம் உன்னை விட்டு போயிட மாட்டேன். எதனா சாப்பிட்றியா? என்ன வேணும்? என்னாச்சுடி? சாரி. வரேன். சாரிடா. பரவாயில்ல. ஓகேவா? ஹாஸ்பிட்டல் போலாமா? ஆறு மணி நேரம் நான் உன் தோல்ல சாஞ்சிட்டு இருந்தேன்னு அப்படியே அசையாம உட்காந்துட்டு இருந்தேன். நான் எப்போ நம்ம லவ் பத்தி நினைச்சு பார்த்தாலும் நீ கொடுத்த லவ் மட்டும்தான் ஞாபகம் வரும். நீ என்னை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்ட. ஒத்துக்கிற, நீயும் நிறைய தப்பு பண்ணியிருக்க. ஆனா இங்க யாருமே பர்ஃபெக்ட் இல்லை ஆதி. இப்ப இருக்கிற மெச்சூரிட்டி அப்ப இருந்திருந்தா நம்ம பிரிஞ்சிருக்க மாட்டோம்ல. இப்ப எதுக்கு இல்லையா அதெல்லாம்? உனக்கு என்னடா மயிறு? என்னை மறந்துட்டு இன்னொரு கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்ட. நான் தான் லூஸ் மாதிரி உன்னே நினைச்சிட்டு இருக்கேன். அது எப்படி ஆதி இவ்வளவு சீக்கிரம் என்ன மறந்து நீ? எனக்கு ஒவ்வொரு நாள் ஓட்ட எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? எவ்வளவு வாட்டி என்கிட்ட திரும்பி வந்துட மாட்டேன்னு யோசிச்சிருக்கேன் தெரியுமா? ஆனா நீ என்ன கல்யாண பத்திரிக்கை வைக்க கூப்பிட்டுருக்கல.
ஓகே மிஸ்டர் ஆதி, உங்கள் கல்யாணத்துக்கு நான் டெஃபினட்டாக வரேன். ம், ஹாப்பியா? அதான் உனக்கு வேணும். பாய். லியா, ஏய் லியா, லியா நில்றி, அவசரப்படாத. ஏய் லியா, ஏய் போடா, அதான் கல்யாணம் பண்ணிக்க போறீல, போ. ஏய், கோவத்துல கல்யாணத்துக்கு வராம போயிடாதடி. ஏய் ஏய், இருடி இருடி, கல்யாணத்தை நிறுத்திடுறேன். எப்படி நிறுத்துவ? அதான் நோட்டீஸ் போட்டு கொடுத்துட்டியே. பொண்ணு நமக்கு தெரிஞ்ச பொண்ணு தான், நல்ல பொண்ணு, சொன்னா புரிஞ்சுப்பா. இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை நான் கெடுக்க விரும்பல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இரு நான் கால் பண்ணுறேன். ஹலோ ஹலோ. டே லூசு, மாத்தி எனக்கு கால் பண்ணியிருக்க. இல்லை இல்லையா, கரெக்டாக தான் கால் பண்ணியிருக்கேன். இன்விடேஷனை திறந்து பாரு. என்னைக்குமே எனக்கு நீ தான். அவ்வளோ சீக்கிரமாலாம் உன்னை விட்டுற மாட்டேன். நீ ஆசைப்பட்ட மாதிரி உனக்கு பிடிக்காத எல்லாத்தையும் விட்டுட்டு உனக்காக வந்திருக்கேன். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா இல்லையா? இல்லையா, இன்னும் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லவே இல்லையே. கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லாம தான் இப்படி கட்டி பிடிச்சிட்டு இருப்பாங்களா? காதலில் ரீசைக்கிள் பண்ணலாம் இல்லைங்க. நமக்கு பிடிச்சவங்களை ஒரு வாட்டி டெலீட் பண்ணிட்டோன்னா அவ்வளோதான். ஸோ அழிக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க. ஏன்னா அழிக்கிற அந்த பர்சன் நம்ம வாழ்க்கையே மாற்றிடலாம். விரல் கிடக்கணும் நசுங்குற அளவுக்கு இருக்கு. நான் பிடிக்கணும், நான் கண்ணை தர கையில் முகம் தெரியணும். உசுருள்ள வரைக்குமே உனக்கு என்ன பிடிக்கும்?